ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபை பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 90 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். எபிசோட் 90யோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அந்த வீடு வந்து ஹீரோ கிஃப்டாக கொடுத்தது. அப்போ ஹீரோ சொல்லுவான், பாரு இந்த பேப்பரில் உன்னோட பேர் தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினில், என்னால் நம்ப முடியல நீ வந்து இதை கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், உனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ரொம்ப ஹாப்பி கொடுக்குதுன்னா நான் எப்பயோ உனக்கு ஒரு புது வீடே கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இது புது வீடு மேட்ரு கிடையாது, இந்த வில்லேஜ்ல இருக்க இந்த பர்டிகுலர் வீடு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கோம்ல, இங்கதான் நம்ம லவ் வந்து கிரியேட் ஆச்சு, நம்மளுக்குள்ள அந்த க்ளோஸ்னஸ் இங்கதான் கிரியேட் ஆச்சு. இந்த வீடு நம்ம ரெண்டு பேருக்குமே ஸ்பெஷல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், இங்கதான் நம்ம வந்து ஸ்டார்ஸை பார்த்தோம், இங்கதான் நம்ம ஒரே பிளாங்கெட்ல தூங்கணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்து இங்கதான் குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல, நீ எதுவுமே மறக்கல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், உன் கூட ரிலேட்டடா இருக்க எந்த மெமரிஸும் எனக்கு மறக்கவே மறக்காது, எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் வந்து கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா பாட்டி தான் காட்டுவாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க போல. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க, இங்க கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ தாத்தா சொல்லுவாங்க, இல்ல டைம் ஆயிடுச்சு, நாங்க போனோம், அங்க போய் நாங்க செட்டில் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப தாத்தா சொல்லுவாங்க, இல்ல என்னோட பையன் வர, அவனே கூட்டு போய் விட்டுருவான், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவா, உங்களுக்கு எப்ப வேணுமோ இந்த வீட்டுக்கு வாங்க, எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேர்ந்து சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லே காட்டுவாங்க. சித்தி வந்து அஸ்லேக்கு வந்து அந்த டீ கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவா. எப்பயுமே அந்த டீல தானே வந்து தூக்க மாத்திரை கலந்துருப்பா. அப்ப அஸ்லே கேட்பா, இந்த வாட்டி கலக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் எது பண்றதாலும் உன் நல்லது தான் பண்ணுவேன், சோ நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அஸ்லேல, இதுதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷனா, வேற ஏதாவது ஐடியா வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், பட் என்ன காம் பண்றதுதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இப்போதைக்கு நீ காமாயிரி, அதான் இம்பார்ட்டன்ட், நீ தேவையில்லாம பண்ணா பெரிய பிரச்சனை தான் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீரோ திரும்பி வரதுக்குள்ள நீங்க வந்து கிளம்பிடு, உனக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீ வேற ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப சித்தி சொல்லுவாங்க, நான் உன்னை போறியான்னு கேட்கல, போகணும்னு சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் அஸ்லே என்ன பண்ணுவா, அவங்க அம்மா பாக்குற மாதிரி அந்த டீ கப் எடுத்து அவங்க அம்மா முன்னாடியே உடைச்சிருவா. இந்த பக்கம் அம்மாக்கு செம்ம ஷாக்கு, இவன் இப்படி அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஹீரோனை கட்டுவாங்க, அவ கிச்சன்ல இருப்பா. அங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சொல்லுவா, இந்த வெஜிடபிள சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு வெஜிடபிள் கொடுப்பா. ஹீரோ சாப்பிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, பாரு எவ்வளவு ஆர்கானிக்கா இருக்குல்ல, இங்க இருக்க செடி கொடி, அதுக்கப்புறம் சுத்தமான காத்து, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வந்து மருந்து எல்லாம் போடாம அப்படியே ஆர்கானிக்கா இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாக்கணுமே, அவன் வந்து சிரிச்சிட்டு இருப்பான், லைக் நக்கல் அடிக்கிற மாதிரி சிரிப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், இப்பெல்லாம் என் மைண்டை கூட படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னால உன் மைண்டை கண்டிப்பா படிக்க முடியும், நீ யோசிக்கிறல்ல என்னால இந்த வில்லேஜ் லைஃபை ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல, நான் யோசிக்கலாம் இல்ல, ஷியோரா சொல்றேன், உன்னால இந்த வில்லேஜ் லைஃபை ஒரு நாள் கூட வாழ முடியாது, பேசாம ஒத்துக்கோ, உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நான் கண்டிப்பா இந்த இதுல நான் ஜெயிப்பேன், என்னால இந்த வில்லேஜ் லைஃப்ல வாழ முடியும், உனக்கு ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ மேல கோவத்துல இருப்பா. ஏன்னா ஹீரோ சொல்லியிருப்பான்ல, இந்த வில்லேஜ்ல எல்லாம் உன்னால இருக்க முடியாது ஒரு நாள் கூட அப்படின்னு சொல்லிட்டு, அதை நினைச்சு அவ கோவமா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக பண்றதுக்காக பின்னாடில இருந்து ஹக் பண்ணுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னை தொடாத, பின்னாடி போ அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோல, உனக்கே தெரியும் நீ வந்து என்கிட்ட இருந்து தள்ளி போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சீக்கில கிஸ் கொடுப்பான். அப்ப ஹீரோயின்ல, என்ன இருந்தாலும் எனக்கு உன் மேல இருந்து கோவம் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டேப்பை வந்து ஓபன் பண்ணுவா. பாரு, அந்த டேப்ல இருந்து தண்ணி வந்து லீக் ஆயிடும், ஃபுல்லா வந்து அவங்க மேல வந்து தெரிச்சிட்டு இருக்கும். சோ அப்ப ஹீரோயின் சொல்வா, இந்த டேப் எப்படி வச்சு க்ளோஸ் பண்ணு, தண்ணி வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வெளியில பார்த்தா நசீர் இருப்பான். நசீர் வந்து வெளியில இருந்து
பாத்துட்டு இருப்பான் ஹீரோ ஹீரோயினை. அப்ப நசீர் சொல்லுவான், எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணு, ஏன்னா இந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் ஒரு பிளான் வச்சிருப்பான். அப்போ வந்து நசீர் கரெக்டா கால் வரும் பாரு. ஹீரோக்கு ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கும். விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நசீர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் டெமத்தா காட்டுவாங்க. அவ ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜமால் வந்து டெமத்க்கும் சேர்த்து காஃபி எடுத்துட்டு வருவான். பார்த்தா இங்க டெமத் வந்து கோவத்துல இருப்பான் ஜமால் மேல. ஏன்னா அவங்க அண்ணனை பத்தி அவ தப்பா பேசியிருப்பான்ல ஜமால். சோ அந்த கோவத்துல வந்து ஸ்டில் வந்து ஜமால் கிட்ட பேசாம டெமத் இருப்பா. அதனால டெமத் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுவான். இங்க ஜமால் மூஞ்சி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து அந்த டேப் வந்து சரி பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் இந்த பக்கம் வந்து ஹீரோவே வந்து பாத்துட்டு இருப்பா, சைட் அடிச்சிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து கேட்பான், எனக்கு அந்த பேனல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வேற ஏதோ மாத்தி எடுத்து குத்துருவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஹலோ நீ இங்கதான் இருக்கியா இல்ல வேற ஏதாவது இருக்கா, உன் மைண்ட் என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோ கேட்பான், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, உன்னை பத்தி தான் அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல உன்னை பத்தி இல்ல, நீ வந்து டேப் சரி பண்ணிட்டு இருந்தே அதை பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல இல்ல நீ என்னதான் பாத்துட்டு இருந்த, நீ என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த, உண்மைதானே அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து கிட்ட வருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டா ஷை ஆகும். நம்ம ஹீரோ வந்து கிட்ட கிஸ் பண்ற போற மாதிரி போவான். பட் அந்த பக்கம் போயிட்டு ஸ்பேனர் எடுத்துட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் வந்து செமையா ரைஸ் ஆகும். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹால்ல தான் இருப்பாங்க. சோ ரெண்டு பேரும் கியூட்டா ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னால நம்ப முடியல, உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா, எப்படி நீ ரிப்பேர் பண்ண அந்த டேப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்வா, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், மெக்கானிக்கா கூட இருப்பேன், ஷெஃபா கூட இருப்பேன், இல்ல தோட்டக்காரனா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், இந்த தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் சமாளிக்காத, எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்வா, எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு. ஹீரோயின் வந்து கணத்துல கிஸ் கொடுப்பா. இந்த சீனே கியூட் அண்ட் ரொமான்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்வான், எனக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல வேற என்ன வேணும் கேளு அப்படி சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், எனக்கு ஏதாவது காஃபி போட்டு எடுத்துருவா, நம்ம இந்த ஃபயர் கிட்ட உட்காந்து குடிக்கலாம் பீஸ்ஃபுல்லா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கிச்சன் போவா. கிச்சன் போன உடனே அவ கத்துவா ஹீரோ பேர் சொல்லி, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஹீரோ அங்கேருந்து பயந்தடிச்சு ஓடி வந்துருவான். என்னாச்சு எது கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவான், அங்க பாரு ஸ்பைடர் அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோ விழுந்து சிரிப்பான். எனக்கு புரியல, ஸ்பைடருக்கா பயப்படுற, அது சின்ன பூச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல சும்மா ஃபன் பண்ணாத என்ன வச்சு, நீ சீக்கிரமா அந்த ஸ்பைடர் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோல சரி ஓகே நான் வந்து அதை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் கிட்ட பேசுவான் நம்ம ஹீரோ. என்னோட கியூட்டான ஒய்ஃபை வந்து நீ தான் வந்து பயம்புத்துறியா, உனக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்து வெளியே போட்டுருவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு ஹீரோ ஹக் பண்ணிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ அப்போ ஒத்துக்கிறியா நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த ஸ்பைடர்க்குலாம் யாராச்சும் வந்து கிவ் அப் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல, நான் கண்டினியூ தான் பண்ணுவேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, பார்த்து இங்க வந்து தேளு பாம்பு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்க ஹீரோயின் பயந்துருவா. ஹீரோயின் கேட்பா, ஸ்னேக் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேக் இந்த மாதிரி பிளேஸ்ல தானே இருக்கும், மரத்துல செடியில கொடியில, அப்பப்போ சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஹீரோயின் பயந்துருவா. அப்போ அங்க கீழே இருக்கிற பிளேஸ் எல்லாம் செக் பண்ணி பாப்பா ஏதாவது பாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பின்னாடில இருந்து நம்ம ஹீரோ வந்து சவுண்ட் கொடுப்பான் பாரு. இங்க வந்து பயந்துருவா நம்ம ஹீரோயின், ஒரு ஷாக் ஆயிடுவா. நான் பயந்தே போயிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபன்னா இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சிரிப்பான், ஹீரோயினை கலாச்சிட்டு வெறுப்பேத்திட்டு சிரிச்சிட்டு இருப்பான் ஒரு பக்கம். அப்ப ஹீரோல சரி ஓகே நான் எதுவும் பண்ணல, நான் போறேன், நீ டீ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல இல்ல போவாத இங்கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே நிக்க வச்சுட்டு அவ வந்து டீ போட்டு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் கட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கரண்ட் கட் ஆயிடும். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், நான் வெளியே போய் பாத்துட்டு வரேன், மேபி ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும், இருட்டுனாலே அவ பயப்படுவாள். சோ அப்போ வந்து சொல்வா, சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் போயிடுவான். இந்த பக்கம் 2 வாட்டி ஹீரோ பேர் சொல்லி அவ கூப்பிடுவா. பட் ஹீரோ வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டான். இவ பயந்துட்டு என்ன பண்ணுவா, டார்ச் லைட் அடிச்சுட்டே வெளியே வருவா. இதை வந்து நம்ம நசீர் நோட் பண்ணிடுவான், ஹீரோயின் தனியா வரான்னு சொல்லிட்டு. இதான் டைம் நம்ம அவகிட்ட போய் அவளை கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் போவான். கரெக்டா ஹீரோவும் அந்த ஃபியூஸ் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துருவான்.
வந்துட்டு சொல்லுவான், எங்க போன, நீ எதுக்கு வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்ல நான் பயந்துட்டேன், உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, அதனாலதான் நான் அவனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோல, பாரு நான் நல்லா தான் இருக்கேன், சரி வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம், ரொம்ப குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவான். இந்த பக்கம் நசி செம்மையா கடுப்பாயிடும். நம்ம ஹீரோயின் கிட்ட போலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுக்கு வெளியே நின்று அவனும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ரூம்ல படுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ 2 பேரும் வந்து படுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து எப்பவுமே கதை சொல்வாங்க, அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா வந்து அவங்க மேல வந்து தண்ணி டிராப்ஸ்லாம் வந்து விழும். வெளியே மழை பெய்யறதுனால வீட்டுக்குள்ள வந்து ரூஃப் வந்து லீக் ஆகுது போல. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல இருந்து அதே மாதிரி லீக் ஆகும். இது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம போய் வேற ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு பாக்கலாம், இல்லைன்னா இந்த பெட்டே நினைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆகுது. 2 பேரும் வந்து ஹால்லே தூங்கிட்டாங்க போல. அவங்கள சுத்தி பார்த்தா நிறைய பாத்திரமா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துல இருந்து லீக் ஆகுது போல. சோ எல்லா இடத்துலயுமே பாத்திரம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே எழுந்துப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்த மாதிரி தூங்குனதுனால கழுத்துலாம் ஒரே வலி போல. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் சொல்வா, நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துறேன்னு சொல்லிட்டு, நீ சொன்னதான் கரெக்ட், நம்மளால இந்த வில்லேஜ்ல இருக்க முடியாது, நிறைய வேலை பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, ஆமா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி பண்ணணும், பிளம்பிங் பண்ணணும், அப்புறம் பத்தாததுக்கு ரூஃப் வேற ரெடி பண்ணணும், நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல, நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன்னு இந்த பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் லாஸ்ட்லயே கட்டுவாங்க. அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வருவா. அம்மா வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஸ்லே சொல்லுவா, நீங்க தானே வெளியே போக சொன்னீங்க, அதனாலதான் நான் ரெடி ஆயிட்டேன் போலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இங்க வந்து சித்திக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். பரவாயில்ல, உன் மனசை மாத்திக்கிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எல்லாமே சரியாயிடும், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன் சித்தி வந்து ஆக்ட் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஜமால் வருவான். அப்போ வந்து அஸ்லே சொல்வான், நான் கிளம்புற ஜமால், இங்க வந்து இந்த வீட்டுல யாருக்கும் என்ன தேவையில்லை போல, அது மட்டும் இல்லாம என்ன யாரும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்போ ஜமால்ல, குட் பாய் அது மட்டும் தான் சொல்லுவான். அப்போ அஸ்லே கேட்பா, என்னது குட் பாயா, அது மட்டும் தான், நான் வேற எதுவுமே இல்லையா சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஜமால் சொல்வான், எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அங்கேருந்து போயிடுவான். இங்க வந்து அஸ்லே செம்மையா கடுப்பாயிடுவா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதர் தான் காட்டுவாங்க. ஹைதர் பக்கத்துக்காக புராக் வருவான். வந்தோன்னு ஹைதர் கேட்பான், எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே வந்து நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப புராக் சொல்லுவான், ஹீரோ வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தான், எப்படி இருந்தாலும் என்னை வந்து யூஸ் பண்ணி ஹீரோ வந்து ட்ராப்ல கொண்டு போலான்னு பாப்ப, அதே மாதிரிதான் நீ இப்ப பண்ணிருக்க, நீ என் மேல காட்டின இந்த அப்பா பையன் பாசம் எல்லாமே போய் தான், எதுவுமே உண்மை கிடையாது, நீ வந்து ஒரு செல்ஃபிஷ், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவ, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிப்ப, அவ்வளவுதான், இந்த பாசம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். இந்த பக்கம் ஹைதர் சொல்லுவான், என்ன நீ நம்ப வச்சு ஏமாத்திட்ட, அது மட்டும் இல்லாம நான் உன் இடத்துல இருந்தா நான் ஹீரோவை கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் புராக் சொல்வான், எனக்கு ஹீரோ பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்குமே வந்து ஹீரோக்கு ஒரு ட்ராப் செட் பண்ண மாட்டேன், அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புராக் பேசுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் ஜமால் அண்ட் தமத் தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் வந்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணும்போது 2 பேருமே கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது தமத் வந்து ஜமாலுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருப்பா. இந்த பக்கம் வந்து ஜமாலும் வந்து தமத் பிடிக்கும்னு சொல்லிட்டு சாக்லேட் கொண்டு வந்திருப்பான். இங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த பக்கம் 2 பேரும் கிஃப்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வீட்டை பூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு போலாம், அதாவது ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, அப்ப பழம்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வரேன், வீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இது நம்ம வீடு தானே, எப்ப வேணா வரலாம், பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போவான். இந்த பக்கம் நசீரை காட்டுவாங்க. நசீர் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஹீரோ வந்து தனியா போவான் ஹீரோயினை விட்டு, அப்போ நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரெடியா கஷிப்ல வந்து மயக்க மருந்தெல்லாம் கலந்து வச்சிருப்பான். அப்போ வந்து ஹீரோ கார்ல இல்லன்னு போகும்போது பார்த்தா கார் வந்து ஹீரோ சொல்லுவான், நீ இங்கே வெயிட் பண்ணி, நான் போய் கிட்ட எடுத்துட்டு வரேன், பஞ்சரை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போய் எடுத்துட்டு வர போவான். இந்த பக்கம் வந்து அதுக்குள்ள நசீர் ஓடி வந்து ஹீரோயின் மூக்குல வந்து கஷிஃபை வச்சு அவளை அன்கான்சியஸ் ஆக்கி அங்கேன்னு தூக்கிட்டு போய் கார்ல போட்டுருவான். இங்க நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான், எங்க ஹீரோயின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நசீர் அங்க காரான நிற்பான். அப்ப நசீர் சொல்லுவான், ஹீரோ பேர் சொல்லி சொல்லுவான், பாத்தியா நான் அவளை தூக்கிட்டு போயிட்டேன், நான் அவளை கிட்னாப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே கத்தி சொல்லிட்டு அவன் அங்க கார் எடுத்துட்டு சல்லன்னு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பிடிக்கலான்னு வரும்போது அதுக்குள்ள அந்த கார் போயிடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செம்மையா பிரேக் ஆகி அழுவான். இங்க எபிசோட் 90 கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. Episode 91 and next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.